முக்கிய செய்தி: அரக்கோணத்தில் திமுக நிர்வாகி மீது கல்லூரி மாணவி அளித்த பாலியல் புகாரை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அரக்கோணத்தில் திமுக நிர்வாகி மீது கல்லூரி மாணவி அளித்த பாலியல் புகாரை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கண்டன பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கும் கருத்துக்கள் என்ன? பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸல பதிவில் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் திமுக இளைஞரணி நிர்வாகி கைது செய்ய என்பவர் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக ஸ்டார்களுக்கு இரையாக முயற்சித்ததாக வந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிய அலக்கழித்த ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறையில் அரக்கோணம் தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி அவர்கள் மாணவி முறையிட்ட பிறகு எஃப்ஐஆர் ஆனது பதியப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மேலும் தன்னை போன்ற 20 வயதுள்ள 20 பெண்கள் தெய்வ செயல் கொடூர பிரிவில் சிக்கியுள்ளதாகவும் அந்த மாணவி தெரிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாகவும், அதே போல பொள்ளாச்சி என்று மேலதோறும் கூறும் ஸ்டாலின் அவர்கள், அதாவது உங்கள் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி தானே என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக பொள்ளாச்சி வழக்குக்கு இந்த வழக்குக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, பொள்ளாச்சி வழக்கை நான் நேர்மையாக சிபிஐக்கு மாற்றினேன், நீங்கள் அரக்கோணம் வழக்கை நிறுத்திக் கொள்ள எல்லா வேலையும் செய்து வருவீர்கள் என்றும் அவர் தனது எத்தல பதிவில் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண் தெளிவாக உங்கள் நபர், அதாவது உங்கள் நண்பர் போன்றவர் பிள்ளைகள் அமைச்சர் மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திமுக தலைவரை சொல்லித்தான் மிரட்டினார் என்றும் அவர் தனது எத்தல பதிவில் தெரிவித்திருப்பது மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உமா மகேஸ்வரன் என்பவருக்கு தன்னை இரையாக முயற்சித்ததாகவும் அந்த மாணவி அது குறிப்பிட்டிருக்கிறது மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவி சொல்வதை வைத்து கேட்கிறோம், திமுக குற்றவாளிகள் அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சிக்கும் தார்கள் மனம் இருந்தாலும் வெற்றி தலைகுனிக்கும் என்றும் அவர் தனது எத்தல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். 20 வயது பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்த தூண்டிய திமுக நிர்வாகி மீது டம்மி அப்பா அரசு என்று நடவடிக்கை எடுக்குமா என்றும் அவர் தனது எத்தல வழியாக கேள்வி எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.